அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம வந்து ஏஷியா மேப்ப வந்து கன்டினியூஸா பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்ட் 6 வீடியோ. அதாவது என்ன அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட்ஸ வந்து கவர் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரெய்ட்ஸ்னா என்ன? அது நம்ம ஏஷியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெய்ட்ஸையும் வந்து கவர் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட்ஸ் அப்டின்னா என்ன அப்டிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் பாருங்க, நம்ப இந்த உலகத்துல வந்து அதிகமா நமக்கு கடல் பகுதி அதிகமா இருக்கு. ஓகேங்களா? நிலப்பரப்பு பகுதி, கடல் பகுதிய கம்பேர் பண்றப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஆனா, இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, வர்த்தகம், ட்ரேட் அப்டின்னு சொல்லுவோம். இந்த வர்த்தகம் வந்து ஒரு நாட்டுலருந்து இன்னொரு நாட்டுக்கு நடந்துட்டுருக்கு. ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் மேக்ஸிமம் எப்படி நடக்குது அப்டின்னா, நம்ம ரோடு வழியா போனோம் அப்டின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நெறைய கண்ட்ரீஸ கடந்து போகணும். நெறைய நாடுகள கடந்து போகணும். அதனால தான் உலகத்துல நடக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் இறக்குமதி, ஏற்றுமதி எல்லாம் கடல் வழியா நடக்குது. கடல் வழியா நடக்குது. இந்த வர்த்தகத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்டின்னா, அது ஸ்ட்ரெய்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, இது வந்து 2 இது ஏன் அப்டின்னா, இந்த வர்த்தகத்துக்கு வழி பண்ணி கொடுக்கும். இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்டின்னா, இந்த இடத்துல இந்தியா இருக்கு. இந்த இடத்துல யூரோப் இருக்கு. நான் யூரோப்புக்கு போகணும் அப்டின்னா, இங்க வந்து ரெட் சீ இருக்கு. இங்க ரெட் சீ இருக்கு. இங்க ரெட் சீக்கு போறதுக்கு நான் எத கிராஸ் பண்ணணும் அப்டின்னா, பாபெல் மண்டேப் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்கு. அத கடந்து போணும். பர்ஷியன் கல்ஃப்க்கு போயி வெஸ்ட் ஏசியாவுக்கு போகணும் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ தாண்டி போகணும். ஓகேங்களா? இது ஒரு வழிய ஏற்படுத்தி குடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ரெட் சீ வழியா எங்க போலாம்? யூரோப்புக்கு போலாம். நம்ம இங்க ஏற்றுமதி பண்ற பொருள வந்து இறக்குமதி பண்ணிட்டுருக்கோம். இந்த மாரி தான் இது வந்து இந்த மாரி வர்த்தகம் வந்து இன்னைக்கோ நேத்தோ நடக்கிறது கிடையாது. நம்ம வர்த்தகம் எப்ப ஆரம்பிச்சதோ, அப்போத்துலருந்து கடல் வழியா தான் வர்த்தகம் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரெய்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெய்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, 2 நிலப்பரப்பு பகுதிய வந்து பிரிக்குது. ஓகேங்களா? பிரிக்குது. ஓகேவா? அதே மாரி 2 கடல் பகுதிய வந்து சேர்க்குது. ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ இங்க இந்தியன் ஓஷன் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ரெட் சீ இருக்கு. இது 2யும் சேர்க்குது. இந்த இடத்துல நமக்கு வெஸ்ட் ஏசியா இருக்கு. இந்த இடத்துல ஆப்பிரிக்கா இருக்கு. 2த்தையும் பிரிக்குது. ஓகேங்களா? ஸோ இத இந்த கான்செப்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சவுத் ஈஸ்ட் ஏசியாவ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட்ஸ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது போர்னியோ ஐலேண்ட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இத சுலவேசி ஐலேண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நடுவுல ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மக்காசார் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஸ்ட்ரெய்ட்டு? மக்காசார். அதே மாரி இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஜ அ சாரி இந்த இடத்துல சுமத்ரா இருந்துச்சு. இந்த இடத்துல ஜாவா இருந்துச்சு. ஓகேங்களா? சுமத்ராவுக்கும், ஜாவாவுக்கும் நடுவுல நமக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சுண்டா ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து மேல வாங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? மலேசியா இருக்கு. இங்க இடத்துல என்ன வந்து இது சிங்கப்பூர் கிடையாது. இது வந்து சுமத்ரா தீவு, இந்தோனேஷியா. ஓகேங்களா? ஸோ இங்க சிங்கப்பூர் இருக்கு. பட் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கிடையாது. ஓகேவா? இது வந்து சுமத்ரா தீவு, இந்தோனேஷியாவோடது, மலேசியா. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெய்ட் இருக்கு. அதுக்கு பேரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. ஓகேவா? ஸோ அதே மாரி மலேசியாவுக்கும், சிங்கப்பூருக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்கு. அத ஜோஹார் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? கிளியரா இருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். சுமத்ரா, ஜாவா நடுவுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, சுண்டா ஸ்ட்ரெய்ட். ஓகேவா? போர்னியோ, சுலவேசி நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, மக்காசார். அடுத்து வந்து இந்த சுமத்ராவுக்கும் நமக்கு இந்த இடத்துல மலேசியா இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. இந்த இடத்துல பாருங்க நமக்கு மலேசியாவுக்கும், சிங்கப்பூருக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்கு. இத ஜோஹார் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இத நீங்க பிளாங்க் மேப்லயும் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இது சுமத்ரா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜாவா, நடுவுல சுண்டா. இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. இந்த இடத்துல நமக்கு மக்காசார். மலேசியாவுக்கும், சிங்கப்பூருக்கும் நடுவுல நமக்கு ஜோஹார் ஸ்ட்ரெய்ட். புரியுதுங்களா? இப்போ சவுத் ஏசியால இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட்ல முக்கியமானத கவர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மலேசியாவுக்கும் அதாவது என்ன அப்படின்னா, மலேசியாவுக்கும், சிங்கப்பூருக்கும் நடுவுல என்ன ஸ்ட்ரெய்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஜோஹார் ஸ்ட்ரெய்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து போனோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல வாங்க. இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா, இத தாய்வான் அப்படின்னு சொல்லுவோம். சைனா சொல்லுவோம். இந்த இடத்துல பிலிப்பைன்ஸ் இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல இத என்ன சொல்லியிருந்தேன்? லுசான் ஐலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இத மிண்டனாவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லுசான் ஐலேண்ட்ஸ்க்கும் தாய்வானுக்கும் இருக்கிறத லுசான் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா?
லுசான் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன அதாவது பாருங்க, இந்த இடத்துல நம்ம சவுத் சைனா சி அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு? பிலிப்பைன் சி. சவுத் சைனா சீயும் இந்த பிலிப்பைன்ஸையும் இணைக்குது. தாய்வானையும் பிலிப்பைன்ஸையும் பிரிக்குது. ஓகேங்களா? ஸோ இத வந்து டிவைட் பண்ணுது. ஸோ இந்த மாரி நீங்க பார்த்து பார்த்து படிச்சுக்கோங்க. அதே மாரி இங்க பாருங்க. இந்த இடத்துல பார்னியோ, இந்த இடத்துல சுலவேசி. என்ன பண்ணுது? இந்த 2 நிலப்பரப்பையும் பிரிக்குது. அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் இந்த பெசிபிக் ஓஷன் இதெல்லாம் வரும். இத வந்து நமக்கு எங்க இந்த இந்த இந்தோனேஷியால இருக்கக்கூடிய சீக்கு வந்து இந்த கடல் வந்து சேர்க்குது. ஸோ இது இந்த மாரி நீங்க பார்த்து பார்த்து படிச்சுக்கணும். ஸோ அடுத்து வாங்க, சைனாவுக்கும் தாய்வானுக்கும் நடுவுல என்ன இருக்கு? பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஈஸ்ட் சைனா சி. இந்த இடத்துல சவுத் சைனா சி. சைனா, தாய்வான். ச சைனாவுக்கும் தாய்வானுக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ரெய்ட் போகுது. அதுக்கு பேரு ஃபார்மோசா ஸ்ட்ரெய்ட். ஃபார்மோசா ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்ட வந்து எத பிரிக்குது, எந்த எந்த கடல வந்து இணைக்குது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வாங்க, கொரியா. இந்த இடத்துல ஜப்பான் இருக்கு. இங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் வருது. அதுக்கு பேரே கொரியா ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஷுஷுஷி அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ கொரியா இல்லைன்னா ஷுஷுஷி ஸ்ட்ரெய்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது ஆல்மோஸ்ட் பாருங்க, இந்த ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட்ஸ் வந்து கவர் பண்ணுது. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஜப்பானை பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு அடுத்து சில இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரெயிட்டு ரஷ்யா மேலேருந்து பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, இதாவது ரஷ்யா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வேர்ல்டு மேப்பை எடுத்தோம் அப்படின்னா, ஸோ வேர்ல்டு மேப்பில் பாருங்கள் நமக்கு எப்படி வந்து இந்த இடத்துல ஏஷியா இருக்கு. இந்த இடத்துல ஏஷியா இருக்கு. இந்த மாரி பார்க்குற மாரி நமக்கு சதுரமாலாம் இருக்காது. நம்ம வேர்ல்டு வந்து ஸ்பியர் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துலயும் ஏஷியா வருது. இதோட கன்டினியூஷன் தான் இங்க. இந்த அமெரிக்காவையும் நம்ப ஏஷியாவையும் பிரிக்கிற ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்கு. அதுக்கு பேர் தான் பெர்ரிங் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாரி. ஸோ இதுக்கு பேர் தான் பெர்ரிங் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து கடைசியா ஒரு மேப்ல வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். அதுவரைக்கும் நான் பிரிச்சு பிரிச்சு எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது கிளியரா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன ஸ்ட்ரெய்ட் இந்த இடத்துல? பெர்ரிங் ஸ்ட்ரெய்ட். புரியுதா? ஸோ இது வந்து இங்கேருந்து நமக்கு யுஎஸ்ஏ, அதாவது நார்த் அமெரிக்காவை பிரிக்குது. ஸோ அடுத்து வாங்க, நமக்கு பாருங்க, இந்த இடத்துல சக்காலின் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஜப்பான் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சி ஆஃப் ஒக்கோஸ்டாக்லேருந்து சி ஆஃப் ஜப்பானுக்கு போகிறதுக்கு 2 ஸ்ட்ரெய்ட் வருது. ஓகேங்களா? அதை தாராதார் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு தாராதார் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அ மினிட். அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு தாராதார் ஸ்ட்ரெய்ட், இந்த சக்காலின் ஐலாண்டுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்கு. இதை வந்து சோயா ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஆல்மோஸ்ட் பெசிபிக் ஓஷன் வந்துடும். இந்த இடத்துல நமக்கு சி ஆஃப் ஜப்பான் இருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து சேர்க்கிறது எது அப்படின்னா சோயா ஸ்ட்ரெய்ட். இந்த இடத்துல நமக்கு தாராதார் ஸ்ட்ரெய்ட். ஓகேவா? ஸோ இப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து கடைசியாக உங்களுக்கு எல்லாமே ரிவைஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட்ஸ் வந்து கவர் பண்ணேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரெய்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரெய்ட்ஸையும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்குது. இது பீன்னு வரும். இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாக் ஸ்ட்ரெய்ட். ஓகேவா? ஸோ இது நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்ட்ரெய்ட்டு. அடுத்து நம்ம இப்படியே போகிறோம். இந்த இடத்துல போனோம் அப்படின்னா, இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரெய்ட்டு. வெஸ்ட் ஏஷியாவுக்கும் இந்த ஆல்மோஸ்ட் பாருங்கள், இந்த வெஸ்ட் ஏஷியாவில் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஈரானும் வந்து வெஸ்ட் ஏஷியாவில் தான் வரும். இப்போது இந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு பர்ஷியன் கல்ஃப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெய்ட் இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் யுஏஇன்னு சொல்லக்கூடாது. ஓமனில் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து எந்த கண்ட்ரியோட பார்டர் பண்ணுது அப்படின்னா ஓமன். ஓமனில் ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பெனின்சுலா இருக்குது. அதுக்கு பேர் முசந்தம் பெனின்சுலா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு சின்ன மேப்பில் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க, நம்ம இந்தோனேஷியாவில் பார்த்தோம். மக்காசார் ஸ்ட்ரெய்ட் எது? பார்னியோ, சுலவேசி.
இந்த இடத்துல ஜாவாவுக்கும் சுமத்ராவுக்கும் நடுவுல என்ன சொன்னோம்? சுண்டா ஸ்ட்ரெய்ட். ஓகேவா? ஸோ அடுத்து வாங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெய்ட் சொன்னேன். மலேசியாவுக்கும் இந்த இந்தோனேஷியாவுக்கும் நடுவுல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. ஓகேவா? ஸோ அப்படியே வாங்க மேலே போனோம் அப்படின்னா, இந்த தாய்வானுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் நடுவுல லூசான் ஸ்ட்ரெய்ட். ஸோ அப்படியே மேலே இந்த இடத்துல சைனாவுக்கும் இந்த தாய்வானுக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ரெய்ட் சொன்னேன். ஃபார்மோசா. ஓகேவா? இது 2த்துக்கும் நடுவுல என்ன இருக்கு? ஃபார்மோசா அப்படின்ற ஸ்ட்ரெய்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம மேலே போறோம். இந்த இடத்துல பாருங்க, ஜப்பானுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெய்ட் சொன்னேன். இதுக்கு பேர் என்ன? சோயா. சோயா ஸ்ட்ரெய்ட். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெய்ட்டை சொன்னேன். இதுக்கு பேர் என்ன? தார்தார். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பாருங்க, சவுத் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் கொரியா. இது இது என்ன சொன்னேன்? துஷுஷி ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிளியரா? ஸோ அடுத்து மேலே போங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெய்ட் சொன்னேன். அதாவது இந்த ரஷ்யாவுக்கும் இந்த இடத்துல நார்த் அமெரிக்கா வரும், அலாஸ்கா வரும். இதை வந்து பெர்ரிங் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொன்னேன். கிளியரா? ஸோ இப்படியே வந்து நம்ம இங்கேருந்து போனோம் அப்படின்னா பாருங்கள், இந்த இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியாக போனோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெய்ட்டை பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் பார்க் ஸ்ட்ரெய்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் பார்க் ஸ்ட்ரெய்ட். அடுத்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னா இப்படியே நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெய்ட் இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். இந்த இடத்துல இருக்கிறது ஓமன் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஓமனில் முசந்தம் பெனின்சுலா இருக்குது. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஷியன் கல்ஃப் இங்கே வரும். ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல போகிறோம். மெடிட்டேரியன் சீக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரெய்ட்டை கிராஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பாபல் மண்டேப். பாபல் மண்டேப் ஸ்ட்ரெய்ட். கிளியரா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன ஏமன் இருக்குது, இந்த பக்கம் ஆஃப்ரிக்கா கண்ட்ரி வரும். ஆஃப்ரிக்கா மேப்பை நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட்டு. இன்னுமே கிளியராக நம்ம பிளாங்க் மேப்பில் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மேலேருந்தே வரலாம். ஸோ மேலேருந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே சுமத்ரா, ஜாவா, சுண்டா ஸ்ட்ரெய்ட். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. இது மக்காசார் ஸ்ட்ரெய்ட். அடுத்து மேலே போனோம் அப்படின்னா தாய்வானுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் நடுவில் என்ன இருக்குது? லூசான் ஸ்ட்ரெய்ட். சைனாவுக்கும் தைவானுக்கும் நடுவில் ஃபார்மோசா. அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நமக்கு கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரெய்ட்டு. அதுக்கு பேர் கொரியா ஸ்ட்ரெய்ட் ஆர் திஷுஷி ஸ்ட்ரெய்ட். அடுத்து போனோம் அப்படின்னா இந்த சக்காலின் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் பார்த்தா சோயா ஸ்ட்ரெய்ட். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெய்ட் ஞாபகம் வச்சுக்கணும், தார்தார். அப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரெய்ட் வரும், பெர்ரிங். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியாக போகிறப்போ பார்க் ஸ்ட்ரெய்ட். இங்கே போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். அப்படி இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு பாபல் மண்டப் ஸ்ட்ரெய்ட். ஓகேவா? ஸோ இதை நல்லா இன்னொரு வாட்டி நீங்களும் ஒரு வாட்டி பிளாங்க் மேப்பில் டிஸ்கஸ், அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த அட்லாஸை பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இப்போது வந்து இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குற அத்தனை பார்ட்ஸையும் வந்து மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லேக்ஸையும் டெசர்ட்ஸை பற்றியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.